அனைவருக்கும் ஆனந்த வணக்கம். இன்றைய தலைப்பு தவறான புரிதலிலிருந்து சரியான புரிதலை நோக்கி நகருதல். வாழ்க்கையில எல்லா வகையான துக்கங்கள், கவலைகள், பிரச்சனைகளுக்கான அடிப்படை காரணம் தவறான புரிதல். அந்த பிரச்சனைகளிலிருந்து முற்றிலுமான விடுதலைக்கான வழி, நேரடியான வழி, சரியான புரிதல். இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். எந்த விஷயங்கள் வாழ்க்கையில பிரச்சனைகள் உருவானாலும் சரி, நீங்கள் முதலில் குறைகளை சொல்வது மற்றவர்கள் மீது, தன் மீது அல்ல. மற்றவர்களையே குறை சொல்லி அதுக்கு தீர்வு காண முயற்சி பண்றோம். அது நடக்குமா? அது நடக்காது. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் தொழில உங்களை ஏமாற்றுறாரு அப்படின்னாலும் கூட நம்ம ஏமாறாம இருக்கணும். அதற்கான விழிப்புணர்வோடு செயல்பட்டா அந்த தோல்வியை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்ன சொல்லுவோம்? என்னை ஏமாத்திட்டாங்க, சோ உங்கள் எது நடந்தாலும் உள்முகமாக திரும்பி உங்களை நோக்கி இந்த கேள்விகளை எழுப்ப ஆரம்பிக்கிறது தான் சரியான புரிதலை நோக்கி நகரல் என்று சொல்கின்றேன். அது ஆரோக்கியமின்மையாகட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களாகட்டும், உறவுகள் சார்ந்த விஷயங்களாகட்டும், எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் நேரடியான தீர்வு உள்முகமாக திரும்பி உங்களுக்குள்ளேயே, நான் இதில் எதை செய்யவில்லை, எதை செய்திருந்தால் நடந்திருக்காது, ஆரோக்கியம் இல்லாத உணவை எடுத்துக்கொண்டதால் நடந்ததா, இனி ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வது, இனி முழு கவனத்தோடு தொழிலையும் வாழ்க்கையும் அணுகுவது, எல்லா வகையான சூழ்நிலைகளுக்கும் எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்றுதான். உள்முகமாக உங்களுக்குள்ளே திரும்பி சரியான புரிதலை வரவழைப்பது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எதுக்கெடுத்தாலும் மற்றவங்களையே குறை சொல்லிட்டு கிடந்தோம்னா அது மாற வாய்ப்பு இருக்கா? அது மாற வாய்ப்பு இல்லை. இன்னமும் நம்ம கவனத்தோட இருக்க வேண்டும். அப்படின்னா மாற வாய்ப்பு இருக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க, ஏமாறதுக்கு தயாரா இருந்தா ஏமாத்திக்கிட்டு தான் இருக்கும் உலகம். எல்லா பிரச்சனைகளிலும் வெளியில் இல்லை என்பதை இதன் மூலமாக சொல்கின்றேன். உங்களை நீங்க எப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ சரியான புரிதலுக்குள் நகர்கின்றீர்கள். அதாவது தீர்வை நோக்கி நகர துவங்குகின்றோம். இதை தயவு செய்து முழுமையாக சிந்தியுங்கள், சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து விதமான துக்கங்களுக்கு அடிப்படையான காரணம் அவரவர்கள்தான், வேறு யாரும் இல்லை. காரணம் என்னன்னா, தன்னை பற்றி எப்பொழுதுமே சரியாக மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி பழகிடுச்சு. தன் மேல தவறே இல்லை, தவறே இருந்தாலும் கூட இது ஒன்றும் பெரிய தவறு இல்லை, அவங்க பண்ணதான் பெரிய தவறு என்று வெளிமுகமாகவே பேசிக்கொண்டிருக்கின்ற வாழ்க்கை இது. எப்பொழுது நீங்கள் உங்களுக்காக உள்ளுக்குள் திரும்பி
உங்களை நீங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீங்க வளர்ச்சி நோக்கி, நிரந்தரமான ஆனந்தத்தை நோக்கி, நிரந்தரமான சந்தோஷத்தை நோக்கி நகரத் துவங்குவீர்கள். தொழில் வளர்ச்சி ஏன் இல்ல? மார்க்கெட்டே அப்படிதான் இருக்கு. இப்ப நீங்களே கன்ஃபார்ம் பண்ணிடுறீங்க, நீங்களே கன்க்ளூட் பண்ணிடுறீங்க. அப்ப எப்படி வளர்ச்சி வரும்? இதே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு, இதுவரை நான் என்ன செய்தேன், எந்த மாதிரி சிந்திச்சேன், எந்த மாதிரி முடிவுகள் எடுத்தேன், அடுத்து எந்த மாதிரி சிந்திக்கணும், இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எந்த மாதிரி நான் யோசிக்கணும் அப்படின்னு கேட்டவர்கள் மிக பெரும் வளர்ச்சி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். யாரெல்லாம் வெளிமுகமாக தன்னை பற்றி சிந்திக்காமல் எல்லா பிரச்சனைக்காரும் மற்றவங்க, அவங்க, சூழ்நிலை காரணம் சொல்கின்றார்கள். சில பேர்லாம் நேரம்ன்றுவாங்க. அதுக்கு மேல தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நேரங்காலங்கள் பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஆத்ம சக்திக்கு முன்பு எதுவும் இல்லை. உங்களுடைய ஜீவாத்மாவுடைய சக்தி மிஞ்சி என்ன இருக்க போகுது? கடவுள் சக்தி பத்தி நாங்க பேச வரல. உங்களுடைய ஆத்ம சக்தி தான் உங்களுக்குள் இருக்கின்ற மிகப்பெரிய பலம். மனிதன் உள்முகமாக திரும்பி தன்னை கேள்வி கேட்பதற்கு தயாராக இல்லாதனால் சொல்கின்ற காரணம் தான் இது எல்லாமே. நேரம் சரியில்லை, அது சரியில்லை, முன்னோர்கள் செய்த பாவம், பின்னோர்கள் செய்த பாவம், இதே ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கிடக்கிறது. நீங்கள் நினைத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான சரியான வழி உங்களுக்குள் உங்களை பார்த்து செதுக்க துவங்குங்கள். தவறான புரிதலில் இருந்து சரியான புரிதல் என்கின்ற உள்முகமாக திரும்பி உங்களுக்குள்ளேயே கேள்விகளை கேட்டு உங்களை சிந்தனை செய்து நகர துவங்குங்கள். அனைத்தும் சாத்தியமாக மாறும். இது ஒரு மகா வாக்கியமா எடுத்துக்குங்க. இது எப்படி இதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு உதாரணத்திற்கு ஒரு கிராமத்துல ஒரு ஞானி வாழ்ந்துட்டு இருந்தார். அந்த காலத்துல கரண்ட் இல்ல, ராந்தல் விளக்கு தான். ஒரு பக்தர் அடுத்த கிராமத்துல இருந்து இந்த ஞானியை பார்க்க மாலை வருகின்றார். இவர்கிட்ட பேசுனது போனதே தெரியாம இரவாயிடுது. உடனே அந்த பக்தர் கேட்டாரா குருநாதர்கிட்ட, குருவே எப்படி நான் இப்போ வீட்டுக்கு போவேன், இருட்டா இருக்கு, உங்க ஞான சக்தியை பயன்படுத்தி என் வீடு வரைக்கும் வெளிச்சத்தை காமிங்க, அதுமாரி ஏதாவது பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. குருநாதர், கவலைப்படாதப்பா, நான் ஒரு விஷயம் உங்களுக்கு கொடுக்குறேன், அது உங்களுக்கு வெளிச்சத்தை காமிக்கும், நீ நடக்க நடக்க வெளிச்சம் காமிக்கும்ங்கிறதுன்னு சொல்லி ஒரு ராந்தல வழக்க கையில கொடுத்துட்றாரு. அந்த பக்தர் கேட்க, சாமி குருநாதா, எப்படி இது சிறிதளவு தானே வெளிச்சம் கிடைக்கும், முழுக்கவும் கிடைக்காது அப்படிங்கிறது. குருநாதர் சொல்றார், இல்ல இது ஒரு அற்புத விளக்கு, நடக்க நடக்க உனக்கு வெளிச்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி இந்த ரைட் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லக்கூடிய உள்முகமாக திரும்பி உங்களை நீங்கள் கேள்விகளை கேட்க துவங்கி விட்டீர்கள் என்றால் வாழ்க்கை ஆனந்தத்தை நோக்கி, சந்தோஷத்தை நோக்கி, மெயினான விஷயம் பிரச்சனைகளிலிருந்து நிரந்தரமான விடுதலை நோக்கி நீங்கள் நகர துவங்குவீர்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் வெளிமுகமாகவே கதைகளை சொல்லி, குறைகளை சொல்லி தீர்வே கிடைக்காது. பாருங்க, தீர்வே இருக்காது. இல்ல, யோசிச்சு பாருங்க, முன்னோர்கள் செய்த பாவம்னு சொல்லிட்டா ஏதாவது பதில் கிடைக்குதா? ஒரு பதிலும் கிடைக்காது.
கசப்பான உணவை சாப்பிட்டால் உள்ளுக்குள் கசப்புத்தன்மை உள்ளுக்குள் உருவாகும். இனிப்பான உணவுகளை சாப்பிட்டால் இனிப்புத்தன்மை உள்ளுக்குள் உருவாகும். இதான் சப்ஜெக்ட். உற்சாகத்தோடு, ஆனந்த உணர்வோடு, நம்பிக்கையோடு, பலத்தோடு எதை செய்தாலும் அது நன்மையாக மாறும். வெற்றியும் தோல்வியும் உங்கள் கையில் இருக்கின்றது. ஆரோக்கியம் உங்கள் கையில் இருக்கின்றது. உறவுகளில் இனிமைத்தன்மையை உருவாக்குவதும் உங்கள் கையில் தான் இருக்கின்றது. தவறான புரிதல் எப்படி உருவாகின்றது என்றால், எச்சுழல் ஏற்பட்டாலும் நீங்கள் வாழ்க்கையை உள்முகமாக உங்களை நோக்கி திருப்பி உங்களை கேள்வி கேட்காமல் மற்றவர்களை நோக்கி குறைகளை சொல்வதனால்தான் தவறான புரிதல் என்கின்ற சப்ஜெக்ட் உருவாகுது. So, what is the solution? சரியான புரிதல் நோக்கி நகர்வது, அவ்வளவுதான். என்ன, இந்த சூழ்நிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், நான் என்ன செய்திருக்க வேண்டும் என்று உள்முகமாக திரும்பி உங்களுக்குள்ளேயே கேள்விகளை எழுப்பும் போது தீர்வுகள் கிடைக்கின்றது. ஸ்ட்ரெயிட்டா பதில் சொல்லிடுறேன், எல்லா பிரச்சனைக்கும் காரணம் சோம்பல் தன்மை தான். நீங்க நினைக்கிறது நடக்கிறதுக்கு தேவையான சிந்தனையும் சக்தியும் செயலும் இருந்தா நடக்க போகுது. இல்லையா, தேவையில்லை என்று புரிந்து கொண்டு விலக ஆரம்பிப்போம். அவ்வளவுதான். துக்கத்துக்கோ குழப்பத்துக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை. சோம்பல்தனம் தான் அடிப்படையாக எல்லா மனிதருக்கும் இருக்கின்ற பிரச்சனை. உத்வேகத்தோடு வாழ துவங்குங்கள், அனைத்தும் சாத்தியமாக மாறிவிடும். உள்முகமாக உங்களுக்குள் கேள்விகளை கேட்டு மாற துவங்கினால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் நீங்களாகவே கண்டுபிடித்து விடுவீர்கள். இது நோக்கி நகருங்கள், வாழ்க்கை ஆனந்தமாக மாறும். வாழ்க்கை ஆனந்தத்தை நோக்கி நகரட்டும். எல்லோரும் ஆனந்தமாக வாழுங்கள். ஆனந்த நன்றி.